ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருவிழாவுடைய நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருவிழாவை பற்றித்தான் இன்று நாம் வழக்கம்போல் பேச இருக்கின்றோம். தை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் 15/1/2026 வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், துவாதிசி திதி, கேட்டை நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் இந்த தைப்பொங்கல் தினம் வருகின்றது. அன்று பொங்கல் வைப்பதற்கு உகந்த சுபமுகூர்த்த நேரம் மணி காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளும், 10:30க்குள் 11:30க்குள்ளும் பொங்கல் பானை வைக்கலாம். இந்த தைப்பொங்கலை சூரிய பகவானுக்கு நாம் மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நன்றி சொல்வதற்குண்டான திருவிழா நாள். அது மட்டும் இல்லாமல் உழவர் திருவிழா நாள். உலகத்திற்கே அன்னம் அளிக்கின்ற உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருவிழா நாள் தான் இந்த தைப்பொங்கல் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும் கொண்டாடினாலும் குறிப்பாக தமிழர்களுக்கு தான் இது மிக மிக முக்கியமான திருவிழாவாகும். முக்கியமாக நாம் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாகும். சூரிய பகவானை நாம் அன்று வணங்க வேண்டும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையுடன் அடைந்து விட்டால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் வலிமை, மன வலிமை, ஆத்மபலம், தந்தை, செல்வம், செல்வாக்கு, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வலிமையான தியாகம், வலிமையான உள்ளம், எதையும் தாங்கும், எதையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் சூரியன் நல்லபடியாக ஜனனகால ஜாதகத்தில் அமைந்து விட்டாலே போதுமானதாக அமையும். அப்படிப்பட்ட உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் தைப்பொங்கல் திருவிழா. அன்று உகந்த பொங்கல் வைக்க உகந்த நேரத்தை சொல்லியிருக்கின்றோம். மறுநாள் 16/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாட்டுப்பொங்கல் வருகின்றது. தை மாதம் 2ஆம் தேதி அன்று நாம் நமக்காகவே காலை முதல் இரவு வரை உழைக்கக்கூடிய பசுக்களாகட்டும் காளைகளாகட்டும் அவர்களுக்கு அந்த பசுக்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய நாட்களாகும். அன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் நகரத்தில் வாழ்பவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. அவர்களெல்லாம் அந்த பசுமாடுகளை மானசீகமாக மனதில் நினைத்து, காலையும் நினைத்து, அதை உங்களால் முடிந்த அளவுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்கள். முடிந்தவர்கள் செல்வமும் மனமும் உள்ளவர்கள் கோதானம் வைத்து என்று நடத்துகிறார்கள், பசுவை வைத்து பராமரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று நீங்கள் பணமாகவோ இல்லது கீரையாகவோ வாழைப்பழமாக கொடுத்தாலும் அவர்கள் வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த உதவியை மறக்காமல் செய்யுங்கள். மறுநாள் தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2026 சனிக்கிழமை அன்று காணும் பொங்கல் வருகிறது. அன்று நாம் முக்கியமாக பெரியவர்களை கண்டு வணங்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் வீட்டிலே உள்ள தாய் தந்தையரை நிற்க வைத்து அவரிடத்தில் ஆசீர்வாதம், பெரியவர்களை கண்டு ஆசீர்வாதம் வாங்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம். மகான்களுடைய படத்தை திருவுருவ படத்தை வைத்து வாங்கலாம். முடிந்தவர்கள் பெரியவர்களுக்கு நேரே சென்று ஆசீர்வாதம், மகான்களுடைய ஜீவ சமாதிக்கும் சென்று அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறலாம். பெரியவர்கள் தாய் தகப்பனர் இல்லாதவர்கள் மானசீகமாக புதிர் பூஜை செய்து மானசீகமாக நீங்கள் பெரியவர்களை வேண்டிக் கொள்ளலாம் என்பது இந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கலுடைய சிறப்பு. இன்றைய வருடம் என்னவென்றால், மறுநாளே ஞாயிற்றுக்கிழமை என்று தை அமாவாசை வருகிறது. உத்தராயணத்தில் முதல் அமாவாசை தை அமாவாசை, அது மிக மிக முக்கியமான அமாவாசை. அதேபோல் தட்சிணாயனத்தில் ஆடி அமாவாசை. இதில் முதல் மாதமான தை மாதம், தட்சிணாயனத்தில் முதல் மாதமான ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகவும் விசேஷம். அதேபோல் தை அமாவாசையும் விசேஷம். அன்று மறக்காமல் அவரவர்கள் பெரியவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவசியம் தர வேண்டும். முடிந்தவர்கள் புனித நதிகளிலோ அல்லது குளக்கரைகளோ சென்று தரலாம். முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தே கட்டாயம் கொடுக்கலாம். பிதர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினால்தான் அந்த குளம் எல்லா வகையிலும் செழிக்கும், க்ஷேமமாக இருக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் நம்மளை கவசம் போல் கட்டாயம் காப்பாற்றும் என்பது தெளிவான உண்மை. ஆக பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், தை அமாவாசை என்று தொடர்ச்சியாக 4 நாட்கள் விசேஷமாக இந்த நாட்களை நாம் அருமையாகவும் பெருமையாகவும் கொண்டாடி பெரியவருடைய ஆசீர்வாதத்தையும் சூரிய பகவானுடைய கருணா கடாட்சியத்தையும் கட்டாயம் வாங்குவோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.